அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். முருகு என்னும் அவதாரம் தொடரில் யோக முறையில் சும்மா இருத்தலை பற்றியும் அதற்கான பயிற்சி முறை பற்றியும் பார்த்தோம். இந்த சும்மா இருத்தல் பயிற்சியில் பஞ்சபூதங்களோட செயல்பாடு எப்படி இருக்குது அப்படின்றத பற்றி கொஞ்சம் கூடுதலான விளக்கத்தோட இப்போ பார்க்கலாம். யோக நிலையில் இருக்கிறவங்கள்ட்ட பொதுவாக ஒரு வார்த்தை ஒன்று நாம் கேள்விப்பட்டிருப்போம். அது என்னென்னா, யோகத்தில் மேல்நிலை அடையணும், கீழ்நிலையிலிருந்து மேல்நிலைக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அது என்ன கீழ்நிலை மேல்நிலை? அதை பற்றி தான் நாம் இப்போ பார்க்க போகிறோம். பஞ்சபூதங்களில் மண்ணானது ஆணவம், அதாவது அகங்காரத்தை குறிக்கும். நீருன்றது சித்தம் என்ற எண்ணத்தை குறிக்கும். நெருப்புன்றது மனமாக இருக்குது. காற்றுன்றது புத்தி, அதாவது உணர்வாக இருக்குது. ஆகாயம்ன்றது அறிவு, அதாவது நினைவு. இப்படி உடல் கூறு தத்துவத்தில் இந்த 5 பூதங்களும் தொடர்பு கொண்டுட்டுருக்கு. சரி, இங்கு நெருப்பு பூதமான மனம் நடுநிலையாக இருக்கும். ஒரு தராசு முள்ளு எப்படி இருக்குமோ அதே போல் மண், நீர் இது ரெண்டும் கீழ்நிலையாகவும், அதே போல் காற்றும் ஆகாயமும் மேல்நிலையாகவும் இருக்கும். பொதுவாக நீங்கள் கவனித்து பாருங்கள், உங்களோட அன்றாட வாழ்க்கையில் எப்படி நடந்துட்டுருக்குன்னு. உங்களுடைய மனம் எதையாவது ஒன்றை பற்றி யோசிச்சுக்கிட்டே தான் இருக்கும். ஒன்று நடந்து முடிஞ்சதை பற்றி யோசிக்கும், இல்லைன்னா நடக்க போகிறத பற்றி யோசிக்கும். அதாவது இறந்த காலத்துலேயும் அல்லது எதிர்காலத்தை பற்றி யோசிச்சுட்டே இருக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம்? நெருப்பு பூதமாகிய மனம் நீர் பூதமான சித்தத்தோடு இணைந்ததால், அதாவது எண்ணங்களோடு கலந்ததால் மண்பூதமான ஆணவமாக வலுப்பெறுது. ஆணவன்றத எண்வகை குணங்களோட ஒப்பிடலாம். எண்வகை குணங்கள் வலுவாக இருக்கும்போது ஒரு மனுஷனோட வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்றத நீங்களே புரிஞ்சு. மனுஷனோட எண் குணங்கள் அப்படின்றது காமம், குரோதம், லோபம், மதம், மாச்சரியம், மமதை, மோகம், அகந்தை. இந்த 8 குணங்களும் மேலிட்டு வந்தா என்ன கெதி ஆகும் அப்படின்றத நல்லா யோசிச்சு பாருங்க. அந்த எண்ணங்களோட கலந்து வாழ்றவங்க அங்கேயும் இங்கேயுமா எங்கேயாவது ஓடிக்கிட்டே தான் இருப்பாங்க. ஒரு விஷயத்துல கவனம் செலுத்தவே முடியாது. இவ்வாறான வாழ்க்கை நிலை தான் கீழ்நிலை. அதே நெருப்பு பூதமாகிய மனம் மற்றும் காற்று பூதமான உணர்வோடு இணைந்தா அது ஆகாய பூதமான நினைவாக வலுப்பெறுது. ஆகாய பூதத்தோட மற்றொரு வெளிப்பாடு தான் அறிவு. மனம் உணர்வோடு இணையும் போது அது நினைவை பலப்படுத்தும். அதாவது புத்தியும் அறிவும் பலமாகும். ஒரு செயலை செய்யும்போது நான் இதை செய்கிறேன் அப்படின்ற சுய உணர்வும் நினைவும் இருக்கும். அப்படின்னா அந்த செயல் மிகச்சிறப்பாக செய்யப்பட்டிருக்கும். ஏன்னா அது புத்தியோடும் அறிவோடும் செய்த செயலாக இருந்துகிட்ருக்கும். இவ்வாறான வாழ்க்கை நிலை தான் மேல்நிலை. இப்படி சொல்லப்பட்ட கீழ்நிலை மேல்நிலை விளக்கம்தான் நாம் கற்றுட்ருக்கிற சும்மா இருத்தல் பயிற்சியில் நடைபெற்றுருக்கு. பயிற்சி பண்ணும்போது எண்ணம் வருது. அந்த எண்ணத்தை கவனிக்கும்போது அந்த எண்ணத்தோடு சேர்ந்து நாமும் போயிடுறோம். நான் இருக்கிறேன் அப்படின்றத மறந்து எண்ணங்களோட கலந்து கரைஞ்சி அதில் நாம் இல்லாமல் போயிடுறோம். அதோட விளைவு தான் பயிற்சியில் அரை மணி நேரம் போனதே தெரியறது இல்லை அப்படின்னு நம்ம சொல்கிறது. இந்த மாதிரியான அனுபவத்தால் நமக்கு கிடைக்கிறது என்னன்னு பார்த்தா ஆற்றல் விரயம் மட்டும்தான். எண்ணங்களுக்காக நாம் ஆற்றல் செலவழித்தது தான் மிச்சம், வேற எந்த ஒரு பயனும் இல்லை. சரி, இதுக்கு மாறாக நம்ம பயிற்சி பண்ணும்போது உணர்வு வருது. அந்த உணர்வை கவனிக்கும்போது உணர்வோட கலந்து நமது நினைவு மலருது. நினைவு மலர்ந்துருச்சுன்னா நான் இருக்கிறது அப்படின்றது பலமாகுது. எண்ணங்களோடு கலந்து இறந்த காலத்திலும் எதிர்காலத்திலையும் தொலைந்து போனோன்னா நிகழ்காலத்தில் இருப்பது என்பது மூலம் மீண்டும் வெளியில் வருது. இந்த மாதிரி சும்மா இருத்தல் பயிற்சியில் நாம் எண்ணங்களை கவனிக்காமல் உணர்வை கவனிக்கிறதுனால நினைவு பலமாகி இருப்பது அப்படின்ற இருப்புத்தன்மை ஏற்படுது.
இந்த இருப்புத்தன்மை தான் நிகழ்காலத்தில் இருக்கிறதுக்கு சான்று. நன்றிகள் பல.